the J generation. We are the J generation. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத வேளை என்ற நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சர்வவல்ல தேவன், நம்மை ரட்சித்த தேவன், பரிசுத்தத்திற்கென்று அழைத்த தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், அவரைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மை எப்பொழுதும் தாங்குகிறது. அவருடைய தயவு நமக்கு எப்பொழுதும் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய வியாபாரங்களை ஆசீர்வதிக்கிறது. உங்களையும் ஆசீர்வதிக்கிறது, எங்களையும் ஆசீர்வதிக்கிறது. ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்தாங்கப்பா. நீர் எங்களோடு வாங்க ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாத வேலையை கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறோம் ஐயா. பார்க்கிற பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஏசி மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ரோமர் 2:7 சொல்கிறது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்த உலக ஓட்டத்திலே நித்திய ஜீவனை நோக்கி மாத்திரம் நாம் ஓட வேண்டும். ஆண்டுடைய அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் சுதந்திரவாளியாகும்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாக நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நம்மளோட ஒரு பாடலை பாடுவோம். பெர்க்மான் செய்யா பாடிய பாடல், நல்ல பாடல், ஒரு ஆராதனை பாடல். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 என் ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 என் ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானமடைந்து மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர். எனக்காக அவமானமடைந்து மகிமையிலே பங்கு பெறச் செய்தீர். உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம்
ஆராதனை 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 என் ஆயுளெல்லாம் ஆராதனை. பாவங்கள் சுமந்ததினால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். நீர் பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதால் ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன் ஐயா. மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதினால் நித்திய ஜீவனை நான் ஏற்றுக்கொண்டேன் ஐயா. ஆராதனை ஆராதனை என் ஆயுளெல்லாம் ஆராதனை 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 என் ஆயுளெல்லாம் ஆராதனை. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. நீர் சிலுவையிலே ஏழ்மையானதால் என்னை செல்வந்தனாய் மாற்றி விட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன் ஐயா. நீர் சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன் ஐயா. ஆராதனை ஆராதனை என் ஆயுளெல்லாம் ஆராதனை 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 என் ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்த்தவரே. நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையுண்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். அவர் பாவங்களை நம்முடைய பாவங்களை சுமந்ததனால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம். சிலுவையிலே அவர் ஏழையாக தொங்கினதனால் நாம் இன்று செல்வந்தர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் செல்வந்தர்கள் நாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாடலை ஐயா பாடியிருக்கார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறது. அந்த பாடலை பாடினபடி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை நமக்கு செய்வார். இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சிறிது நேரம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் நன்றி செலுத்தப் போகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகள், நம்முடைய குடும்பங்களிலே செய்த நன்மைகள், நம்முடைய வியாபாரங்களில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் நன்றி பலிகளை ஏறெடுக்க இருக்கிறோம். எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை காத்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை போக்குவரத்தில் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள், நேற்று இருந்த மனிதர்கள் இன்று இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வருகிறார். நன்றி செலுத்துவோமா? பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறீர். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். எத்தனையோ நீதிமான்களுக்கு ஆண்டவரே சாத்தியப்படாத அந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு நீர் ஆண்டவரை சாத்தியப்படுத்தி வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர். எங்களை சற்றும் தகுதியில்லாத எங்களை உம்முடைய பரிசுத்த பருவத்தில் நிற்கும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை மகிமை ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எத்தனை பெரிது ராஜா. நாங்கள் எத்தனையோ நேரங்களில் ஆண்டவரை விழுந்து எழும்பொழுது ஆண்டவரை நீர் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் பயங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவரே எங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரை ஆண்டவரே நீர் எங்கள் ஆண்டவரை ஜாஸ்வா டிவியை நடத்தி வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஜாஸ்வா டிவி குடும்பங்களை நடத்தி வருகிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வார்த்தைகள் அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரை போய் சென்றடையும்படியான கிருபைகளை
செய்திருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அதே போல் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவரை சிறு கூட்டமாக உமக்கன்று பிரித்தெடுக்கப்பட்டு நீர் நடத்தி வருகிற பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள், ஆனாலும் நீர் போதும் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற அந்த கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே நீர் நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறைவில்லப்பா, என் மேய்ப்பனே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, நோயில்லாத சுக வாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா, என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பசும்புல் மேய்ச்சல்லே நடத்துகிறார். அவருடைய கிருபையினாலே நாம் வாழ்கிறோம், கிருபையினாலே பிழைத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஒரே ஒரு வசனத்தை தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் 17வது வசனம் வாசிப்போமா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை இருக்கும். ஆண்டவருடைய அற்புதமான காரியங்கள் அங்கே நடக்கும். ஒரு மனுஷன் எல்லா தீமைகளிலிருந்து விலகுவதற்கு கர்த்தருடைய ஆவி அவனிடத்தில் வரும் பொழுது அந்த தீமைகள் அவனை விட்டு அகன்று போகும். அவனிடத்திலிருந்த இருள் அவனை விட்டு அகன்று போகும். அவனிடத்திலிருந்த எல்லா நெருக்கங்கள், பாடுகள் எல்லாம் அகன்று போகும். கர்த்தருடைய ஆவி வரும் பொழுது அவனுக்கு அந்த இடத்துல விடுதலை உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலராகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின புத்தகம் 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை சொல்லியிருக்கிறார். அதே அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசம் போகாதிருங்கள். ஏன்னா உலகம் மிகவும் பொல்லாங்கான உலகம். நம்மை நாம் காத்து கொள்ள வேணும்னா மோசம் போகாதபடி ஆகாத சம்பாஷணைகள், ஆகாத மனிதர்கள் மத்தியில் நாம் உட்காருவதை, பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலராகிய பவுல் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அதே போல் 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லா காரியங்களிலும் நாம் இந்த மனுஷர்களை விட்டு, ஆகாத சம்பாஷணைகள் செய்கிற மனுஷனை விட்டு விலக வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்க வேண்டும். அவரோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஐக்கியம் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருவாராக. இன்னொரு வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 3:16 சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நம்முடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்கிறது, ஒருவர் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது என்று நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி
வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஒரு மனுஷன் நம்ம மத்தியிலே ஆண்டவர் வாசமாயிருக்கிறார். ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்ம மத்தியிலே ஆண்டவர் வாசமாயிருக்கிறார். நாம் அந்த சரீரத்தை பீடி இழுக்கிறதுனாலையோ அல்லது மது அருந்ததுனாலேயோ மற்ற விபச்சார காரியங்களினாலோ அல்லது மற்ற எந்த கிரியைகளினாலோ நம்முடைய உடம்பை நாம் சேதப்படுத்தி கொள்ள போடக்கூடாது. அப்போ படுத்தினால் அது தேவனே நம்முடைய சரீரத்தை கெடுத்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:30 சொல்கிறது, அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள் எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் நாம் கர்த்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும். போய் ஆகாத சம்பாஷணைகளில் போய் சிக்கி நான் பெரியவன் நீ பெரியவன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட ஆண்டவரை பற்றி நாம் மேன்மை பாராட்டி ஆண்டவருக்கென்று ஓடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான கிரியைகளை செய்வார். அதேபோல் 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் ஆண்டோடைய ரட்சிப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த சிலுவையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். நமக்கு வருகிற பாடுகள் ஒரு சிலுவை தான். அந்த சிலுவையெல்லாம் நம்ம சகித்து தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் உயர வேண்டும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம அடுத்த அடிக்கு நம்ம காலடி எடுத்து வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு, மற்ற மனிதர்களுக்கு அது கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும். அது நமக்கு ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பரிசுத்தவான்களை நோக்கியோ பெரிய பணக்காரர்களை நோக்கி லட்சாதிபதிகளை நோக்கியோ ஆண்டவர் போகலை. தரித்திரர்களையும் ஏழைகளையும் வாழவே வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களையும் தான் ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். எங்கள் கிராமத்தில், எங்கள் கடையாளூட்டி கிராமத்தில் ஒரு மனுஷன் உண்டு. ஒரு பையன், நான் பலசர கடை வச்சுருக்கும்போது சின்ன பையனாக இருந்தான். அவன் தம்பி மெட்ராஸுக்கு வியாபாரத்திற்காக சென்றிருக்கான். சந்தர்ப்ப சூழ்நிலையினால் செய்யாத குற்றத்திற்கு அவன் சிறையில் தள்ளப்பட்டான். செய்யாத குற்றத்திற்கு அவனுக்கு ஆதரவாக பேசுறதுக்கு ஆள் இல்லை. உள்ளே வச்சே மறித்திருப்பான், சூசைட் பண்ணி மறிச்சிருப்பான். ஆனால் அவன் கையில் வேதாகமம் கிடைத்திருக்கிறது. வேதாகமம் கிடைத்ததுனால அந்த வேதத்தை படித்து, வெறும் 4-5 தான் படித்த பையன், ஆனால் வேதத்தை படித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரசங்கியாராக நம்முடைய ஜாஷுவா டிவிலே செய்து கொடுக்கான். அதுதான் அவனுடைய வசனம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. அப்படிப்பட்ட பெரிய தேவன் நம்முடைய தேவன். இன்னொரு வசனம் சொல்லி ரோமர் 12:12 சொல்லுறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷம், ஜபத்திலே உறுதி, உபத்திரவத்திலே பொறுமை, இதையெல்லாம் நாம் காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டுடைய ஆவி நம்மோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை
என் உயிருள்ள நாளெல்லாம் நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், என்னை நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கு ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன், என்னை புடமிட்டால் நான் பொன்னாக துலங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன், உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற கண்பரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே காணுமே, என் கண்கள் தானே காணுமே. எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிக்க வல்லவர், அதை செய்து முடிக்க வல்லவர். அதனால் ஆவியானவர் எங்கே உண்டோ, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்ல அந்த வசனத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள் அமைத்து கொள்ளுவோம். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நிறைவு செய்வோம். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. அந்த நாளும் கூட ஆண்டவரும் அது வார்த்தைகள் ஆண்டவரை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது ஏசப்பா. அந்த நாள் கேட்குற ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஏசப்பா. அந்த வார்த்தையின்படி நடக்க உமதை பற்றிக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரை ஏசப்பா. உமது நாமத்தை உயர்த்த கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்க உமது நாமத்தை ஆண்டவர் உமது வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த மகனை வல்லமை அடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரை. இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு கிரியை செய்யட்டும் ஆண்டவரை. பார்க்குற ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆசீர்வாத வேலை நீர் ஆசீர்வாதம் தந்ததுக்காண்டியோடு துதிக்கிறோம். உமது வசனம் கிரியை செய்யட்டும் நீர் செய்ய போறதுக்காண்டியோடு துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.